ஓகே சார். இப்போ வந்து எஃப் அண்ட் ஓ டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி ஈக்விட்டில இருக்கு. ஸோ கமாடிட்டீஸ்ல இருக்கா சார்? இத எப்படி பார்க்குறது? ஓகே. இப்போ எஃப்&ஓல பார்த்துட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சில மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்கும், லார்ஜ் கேப்பும் இருக்கும். எதுக்கு எஃப்&ஓ செலக்ட் பண்ணி அவங்க செபி ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எஃப்&ஓ உண்டு. அதில் லார்ஜ் கேப் மட்டும்தான், மிட் கேப் மட்டும்தான்லாம் கிளாஸிஃபிகேஷன் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து கேஷ் மார்க்கெட்டில் எஃப்&ஓ டெரிவேட்டிவ்ஸ் பண்ணுற மாதிரியே கமாடிட்டி மார்க்கெட்லேயும் இருக்குது. எஃப்&ஓவில் பண்ணுற போது ஒரு இண்டெக்ஸை நீங்கள் பார்க்கணுங்கிற போது அதனுடைய வாலட்டிலிட்டி பார்த்து எய்தர் கால் ஆர் புட் ஆர் லாங் ஆர் ஷார்ட்டு பண்ணுறோம். கமாடிட்டி மார்க்கெட் பார்க்குற போது என்ன கேட்டீங்கன்னாக்கா அந்த கமாடிட்டி குளோபல் லெவலில் பார்க்கணும். இப்போது கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ஜிங்க்கு, காப்பர், எல்லா கமாடிட்டிக்குமே அப்போ இந்த எம்சிஎக்ஸ் பேசிஸில் நம்ம ஜென்ரலாக நம்ம பீப்புள்ஸ்லாம் ஓரளவுக்கு டிசைட் பண்ணுறது கோல்டு, மினி சில்வர் இது மாதிரி பண்ணுற போது க்ரூட் ஆயில் பண்ணுவாங்க, நேச்சுரல் கேஸ் பண்ணுவாங்க. இப்போது ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஒரு க்ரூட் ஆயிலில் நீங்கள் போய் எஃப்&ஓ எடுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு குளோபல் ட்ரெண்டு, கல்ஃபில் அதனுடைய ப்ரொடக்ஷன், அதனுடைய ஃபோர்காஸ்டிங் என்ன. ஒவ்வொரு வாரமும் வெட்னஸ்டே நைட்டு 9 மணிக்கு ஆல் ஓவராக குளோபல் லெவலில் ஃபோர்காஸ்டிங் அனௌன்ஸு பண்ணுவாங்க.